வெல்கம் டு செஃப் அண்ட் யூ. வீட்டு சமையல்னாலே அக்கறையும் கலந்தது தானே. வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி எங்களோட சண்டே லன்ச் ரெசிப்பியை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம ப்ரான் புலாவும் பாறை மீன் வறுவலும் பண்ண போகிறோம். புலாவுக்கு 2.5 கப் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கேன். அடுத்து நம்ம ப்ரானையும் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். 1 கிலோ ப்ரான்ஸ் வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரான்ஸு. அதுக்கு உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலாவும் குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் போட்டு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இது மேரினேட் ஆகிறதுக்குள்ளே புலாவுக்கு தேவையான தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 கிலோ பாறை மீன் வறுக்க போகிறோம். அதுக்கு தேவையான மஞ்சத்தூள், சுவைக்கேற்ப உப்பு, எனக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் என்னோடய காரத்துக்கு சரியாக இருந்தது. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அப்படி இல்லைன்னா புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி சோயா சாஸ் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது புலாவுக்கு நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் குக்கரில் செய்ய போகிறேன். ஸோ எலக்ட்ரிக் குக்கரில் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அந்த பேஸ் வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் பரவலாக இருந்தால் தான் சரியாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரான்ஸு, அதை எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட போகிறோம். ப்ரான்ஸ் சீக்கிரம் வெந்துடும். நாம் ஒரு 2 நிமிஷம் மட்டும், ஒரு பாதி வேக்காடு மட்டும் இப்போது நம்ம செஞ்சுக்க போகிறோம். அதுக்காக கொஞ்ச நேரம் வேகட்டும்னு சொல்லி மூடி வச்சுட்டு, கொஞ்சம் தண்ணி விடும், பரவாயில்ல, அந்த தண்ணியும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டுடுச்சுன்னா போதும். அது லேசாக அந்த கலர் மாறும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரான்ஸை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட போகிறோம். விட்டுட்டு கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம ஹோல் கரம் மசாலாஸ், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, மராட்டி மொக்கு, கல்பாசி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். அப்புறமா 2 பச்சை மிளகாய் நான் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 2 நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இப்போது ஆல்ரெடி ப்ரான்ஸில் உப்பு இருக்குது, அதனால் கொஞ்சமாக அரிசிக்கு தேவையான உப்பை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இதுவும் சேர்ந்து வதக்கியாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அது கூடயே நான் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிட்டேன். எனக்கு 2.5 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 5 டம்ளர் தண்ணி தேங்காய் பால் விட்டு சேர்த்துருக்கேன். யூஸ்வலி புது பாஸ்மதி அரிசினா 1க்கு 1.5 கப் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். தண்ணினா தேங்காய் பாலும் சேர்த்து அளந்துக்கிறத சொல்கிறேன். இப்போது தேங்காய் பால் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்து மூடி வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இந்த கேப்பில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி காரம்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீனை வறுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் கேஸ்ட் அயர்ன் தவாவில் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது ஷாலோ ஃப்ரை மாதிரி தான். எண்ணெய் விட்டுட்டு நம்ம அந்த மீன் எல்லாம் இதில் சேர்த்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்க போகிறோம். ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக வந்த உடனே அடுத்த பக்கம் திருப்பி வேக வச்சுக்கலாம். நல்லா கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா, இந்த டைம் சரியாக இருக்குது. இப்போ நம்ம எலக்ட்ரிக் குக்கரில் தேங்காய் பால் கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸையும் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா ப்ரான்ஸோடு சேர்த்து முதல்ல வெந்துச்சுன்னா அது சரியாக இருக்காது. ப்ரான்ஸ் ரொம்ப ரப்பரியாக ஆகிடும். அதனால தான் நம்ம பாதி வெந்த உடனே ப்ரான்ஸை சேர்த்துக்கிறோம். அப்போ கரெக்டாக வெந்து நல்லாயிருக்கும் புலாவுக்கு. இப்போ நமக்கு சைட்லேயே புலாவுக்கான சைட் டிஷ்
ஆனால் ஃபிஷ் ஃப்ரையும் நமக்கு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா பொன்முறவலாக வந்துட்டுருக்கு. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஈடு நான் போட்டு எடுத்துக்கிறேன். அதே ப்ராசஸ் தான். ஜஸ்ட்டு இதே எண்ணெயே போதும். இதுலேயே அது சரியாக வெந்துடும். இதுக்கு மேற்கொண்டு நான் எண்ணெய் விடலை. அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக, நல்ல கன்சிஸ்டன்சியோட ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடாக எல்லோரும் சேர்ந்து சாப்பிட வேண்டியது தான். உங்களோட சண்டே ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.